எங்க இருக்க ராகவா? டைம் 10 ஆச்சு. நான் 9 மணில இருந்து நின்னுட்டு இருக்கேன். சாரிடாமா, பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டேன். 5 நிமிஷம். இன்னும் 5 நிமிஷம் தான் பாப்பேன். வரலனா போடி மயிர்னு போயிட்டே இருப்பேன். போயிராத, வந்துறேன். ஐயோ, இன்னைக்கு என்னடா இப்படி வரா? ஓவரா பேசிட்டோமோ? சரி, ஏதாவது சமாளிப்போம். ஹாப்பி பர்த்டேடா ஃப்ராடு. தேங்க் யூ. இவ்வளோ நேரம் கோவமா தானே இருந்த? இப்போ எங்கே போச்சு? நான் கோவமாலாம் இல்லையே. என்ன சொன்ன ஃபோனில்? பின்ன என்னடி, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? அதுக்காக பர்த்டே அன்னைக்கு என்ன அப்படி சொல்லுவியா? சாரி. ஆமாம், என் மேலே கோவம் எப்படி போச்சு சொல்லவே இல்லை. பர்த்டே அன்னைக்கு இவ்வளோ க்யூட்டாக வந்தால் என்ன பண்ணுறது? ஓஹோ, சார் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? சத்தம் போடாமல் இருந்தால் முத்தம் கிடைக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். கேட்கல. டைம் ஆச்சு, போகலாம். ஃப்ராடு. கிஸ் பண்ண சொன்னால் கடிச்சு வைக்கிற. ஏய், அவ்வளோ லவ்டி உன் மேலே. கிஸ்ஸையும் தாண்டி கடிச்சு வச்சிருக்கேன்னா எவ்வளோ ஸ்ட்ராங் என் லவ். உன் ஸ்ட்ராங்கை என் முதட்டில் தான் காட்டணுமா? நான் தானே காட்டணும். பேக்கரி கூட்டிகிட்டு போ. ஏய், கோயில் மாலு தேட்டர்னு சுற்றியாச்சு. நீ எங்கே பேக்கரி போகிறது? 3 இடம் தானே கூட்டிகிட்டு போனேன். பேக்கரி கூட்டிகிட்டு போலுக்கம்மா. ஏ ஃப்ராடு, மொபைல் கொடு. எதுக்கு? கொடு. அதான் எதுக்கு? குடுன்னு சொல்கிறேன்ல. பேட்டர்ன்லாம் போட மாட்டேன்டா. ஏய், என்னடி பண்ணுற? சும்மா இரு. நான் உனக்கு டார்ச்சர் பண்ணா? லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும் பேபிமா குட்டிமான்னு கொஞ்சுறீங்க. லவ் பண்ணதுக்கப்புறம் ஈகோ பொண்ணு டார்ச்சர் பொண்ணுன்னு சேவ் பண்ணிக்கிறது. ஏய், அது உனக்கு வச்ச செல்ல பேருடி. நடிக்காத. ஓ அப்படியா? அப்போ டார்ச்சர் பொண்டாட்டின்னு மாற்றி சேவ் பண்ணு. அது கல்யாணத்துக்கு அப்புறம். அதான் எங்கள் அப்பா ஒத்துக்கிட்டாருல. எங்கள் வீட்டில் ஒத்துக்க வேணாமா? அதெல்லாம் ஒத்துக்குவாங்கடா. இங்கே பாரு, எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சது உன்னை தான். எப்பவுமே என் கூட சண்டை போட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டே இருக்கணும், சரியா? உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன் யாகவா. கஷ்டம்னா என்னன்னு தெரியாத மாதிரி. படம் எப்படி இருந்துச்சுடா? நம்ம என்ன படமா பார்த்தோம்? ஏய் பேக்கரிடா. ஏய், நீ தானடி கேட்ட? தெரியாம கேட்ட சாமி. குடி. இன்னைக்கு நான் பஸ் ஏற்றி விட்டு போடா. பஸ் ஏற்றி விட்டு போகணுமா? 6 மணி வரைக்கும்லாம் என்னால் இருக்க முடியாது. ஏய், இவ்வளோ நாள் கேட்டனாடா. இன்னைக்கு உன் பர்த்டே. இன்னைக்கு ஒரு நாள் கூட கொண்டு போய் விட மாட்டியா? ஏய், எனக்கு நிறைய வேலை இருக்குடி. ஐயோடா, நீங்கள் என்ன வேலை பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா? சலூன் கடையில் உட்காந்து 4 பேரும் டும்முன்னு ஃப்ரீ ஃபயர் விளையாண்டுருப்பீங்க. நீ என்ன சின்ன குழந்தையா? தனியாக போக மாட்டியா? ஷேக்ஸ்பியர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? லவ் டஸ் நாட் சீன் வித் ஐஸ், சீன் இன் ஹார்ட்னு சொல்லியிருக்காரு. தங்கமே, இப்போ நீ ஏன் ஷேக்ஸ்பியரை கூப்பிட்ற? உன்னை பஸ் ஏற்றி விட்டு நின்று டாட்டா காட்டிட்டு போகிறேன், சரியா? அது கொஞ்சம் சிரிச்சிட்டே சொல்லலாம்ல. ஈ குடி. ஆமாம், நீ ஏன் எப்பவுமே கருப்பு போட்டு வைக்கிற? அதுவா? யாகவா, என்னாச்சு? யாகவா, 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 என்னாச்சு யாகவா? தெரியலடா, ஏதோ திடீர்னு மயக்க வர மாதிரி இருக்கு. சரி வா, இதில் உட்காரு. தலை என்னாச்சு? தெரிலண்ணா, ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்.
தலை ஆட்டோ சொல்லட்டுமா ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு? ராகவா ஹாஸ்பிட்டல் போகலாமா? தலிக்கங்க. என்னப்பா ஆச்சு? தெரியலம்மா. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. பொண்ணு முழுகாமல் இருக்கா. வாய்க்கு சக்கரை தான் போடணும். என்னம்மா சொன்னீங்க? பொண்ணு முழுகாமல் இருக்கான்னு சொல்கிறேன். தலை ஆட்டோ சொல்லட்டுமா? இல்லைண்ணா, வீடு பக்கம் தான், நாங்கள் பார்த்துக்குறோம். காசு மட்டும் கொடுத்துருங்க. தலை தலை கொஞ்சம் இருக்க வச்சு கூப்பிட்டு போகலாம்ல? இல்லைண்ணா, வீடு பக்கம் தான், நாங்கள் பார்த்துக்குறோம். கழுத்தில் தாலி இல்லை, ஆனால் பொண்ணு பிரெக்னென்ட். பையன் காதல கண்ணுல நிரூபிச்சுட்டான். தீனா, என்னடா இப்படி சொல்கிறாங்க? ஆமாம், நீ பண்ணதை சொல்கிறாங்க. அப்போ நீ என்ன சந்தேகப்படுறியா? சந்தேகமெல்லாம் இல்லை, கன்ஃபார்ம். அந்த அம்மா சொன்னதை கேட்டல்ல. பழகிறது ஒருத்தங்க கூட, படுக்கிறது ஒருத்தங்க கூட. தீனா, வார்த்தையை அளந்து பேசு. பார்த்து பேசணுமா? இங்கே கோவப்பட வேண்டியது நான். வயிற்ற நிரப்பிட்டு வந்திருக்க நீ, சரியா? பார்த்து பேசணும். அப்போ என்னை கண்டவன் கூட போனேன்னு சொல்கிறியா? ஆமாம், கண்டவங்கலாம் போனதுனால தான் இந்த நிலைமை. தீனா, என்னை அள வைக்காத. என்ன அள வச்சுட்ட, கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளோதான். கண்டவ கூட போறவ தான் டெய்லியும் கூட சண்டை போட்டு பேசுறேனா? அது ஆன்லைன், ஆஃப்லைன்ல எவன் கூட இருந்து எனக்கு எப்படி தெரியும்? இப்போ தானடா சொன்னேன் எங்க அம்மாக்கு அப்புறம் உன்னைத்தான் ரொம்ப பிடிக்கும்னு. எவன் கூடயோ போனவன் எப்படிடா அவன் கூட வருவேன்? நம்புடா தீனா, ப்ளீஸ். 5 நிமிஷம் கூட என்னால் உன்னை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது. நான் எப்படிடா இப்படிலாம் பண்ணுவேன்னு நீ நினச்ச? சத்தியமா இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லடா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். யாகவா, அழுது பேசினா எதுவும் மாறிடாது. படுத்ததுக்கு பலனா உண்டாயிருச்சு, மாற்ற முடியாது. டே, அவங்களாம் பழைய காலத்து ஆளுங்கடா. நம்ம வேணா ஒரு வாட்டி ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கலாமா? என்னை பார்த்தா எப்படி தெரியுது யாகவா? இங்கே பட்ட அசிங்க பத்தாது, ஹாஸ்பிட்டலையும் போய் கேவலப்படணும். என் லைஃப்பை உனக்காக மட்டும் வாழணும்னு நினச்சது, என் மொத்த பாசத்தையும் உண்மையில காட்டணும்னு நினச்சது, நீ எப்பவும் என் கூட இருப்பேன்னு நினச்சது எல்லாமே என் தப்பு தான். இப்போ சொல்கிறேன், உன்னை விட்டு போகிற யாகவா. இனி நீ கண்டவன் கூட போ, சுத்து, என்ன கருமமோ பண்ணு, என்ன தேடி வந்துடாது. பாய். இருடா, நீ போகாதடா, ப்ளீஸ் நில்லு. தீனா, டே நில்றா. என்னம்மா இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரமா வந்துட்ட? இல்லப்பா, உடம்பு சரியில்லையா, அதான் ஆட்டோலயே வந்துட்டேன். உடம்பு சரியில்லையா? ஹாஸ்பிட்டல் போலாமாமா? இல்லப்பா, ரெஸ்ட் எடுத்தா சரியாயிரும். சரிம்மா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், சாப்பிட்டு படு. வேண்டாம்ப்பா, தீனா கூட சாப்பிட்டு தான் வந்தேன். சரிம்மா, பால் போட்டு கொண்டு வர, சாப்பிட்டு படு. ஏய் வாடா தீனா. ஏய் வாடா, உன்னை தாண்டா தேடிட்டு இருந்தேன்.
தேடிட்டு இருந்தியா? எதுக்கு? சரக்கு வாங்கி கொடுறா. அமைதியாடுறா, நானே அப்செட்டாக இருக்கேன். நீ அப்செட்டாரு, நாங்களே வாங்கி குடிக்கிறோம். சூத்த மூடிட்டுடுறா. வலியே என் உயிர் வலியே, நீ உலவுகிறாய் என் விழி வழியே. சகியே என் இளம் சகியே, உன் நினைவுகளால் நீ துரத்தெறியே. மதியே என் முழு மதியே, வெண்பகலிரவாய் நீ படுத்திரியே. நதியே என் இளம் நதியே, உன் அலைகளினால் நீ உரசெறியே. என்னம்மா ஆச்சு? என்னம்மா பால் கொட்டிருச்சா? ஆமாம், கை தவறி கொட்டிருச்சு. சரிம்மா, இன்னொன்று போட்டு கொண்டு வரேன். டே ஜோக்கரு, பைக் சாவி கொடு. என்னடா கேட்ட உடனே எடுத்து கொடுத்துட்ட? கேட்ட உடனே கொடுத்தா பிரச்சனை இல்லை. இல்லை ஃபஸ்ட்டு சூத்த மூடுன்னு சொன்னான். இல்லைன்னா ம் ம் ம். சீக்கிரம் எடுத்து குடிமா, கொட்டிட போகுது.
ஏய் என்ன பண்ற? தீனா நீ யாகவாவை என்ன பண்ண போன? மயிறு போறம்போக்கு. யாகவா கிட்ட போய் இப்படி சே அப்பனாடா நீ எல்லாம் உன்னை விட மாட்டேன்டா. ஒரு அப்பா பொண்ணுகிட்ட தப்பா நடக்க போயிட்டு நிம்மதியா இருக்க கூடாது. யாகவா ஆமாடா, அவ கூட தப்பா நடக்கத்தாண்டா போனேன். இது முதல் தடவை இல்ல, தூக்க மாத்திரை கொடுத்து கொடுத்து பல தடவை பண்ணிருக்கேன். நான் பெத்த பிள்ளைன்னு சொல்லி எனக்கு அவன் மேல ஆசை வந்துச்சா, இல்ல அவளை நான் வளர்த்த பிள்ளையா பார்த்ததால ஆசை வந்துச்சா ஒண்ணுமே தெரியல. ஆனா ஆசை வந்துச்சு. இவங்க ஆத்த புருஷன் செத்தப்புறம் என்கிட்ட இவளை கூட்டிட்டு வரும்போது எனக்கு அந்த எண்ணமே இல்லை. ஆனா அவங்க ஆத்த இருந்த அப்புறம் அவ வளர வளர ஆசை வந்துச்சு. வேற ஒருத்தியோட பிள்ளைய பார்த்ததுனால அவளை அனுபவிக்கணும், அனுபவிச்சுட்டே இருக்கணும். அவளோட அப்பன் ஜாகணும், அவ அம்மா ரெண்டாவதா என்ன கல்யாணம் பண்ணணும், இவளை என்கிட்ட விட்டுட்டு போகணும். நான் இவளை பெத்த பொண்ணா பார்க்காம அடுத்து அனுபவிக்கணும். அத நீ பார்க்கணும். உன்னை நான் கொன்னு போட்டு அவளை அனுபவிக்கணும். அப்படின்னு விதி. விதிய யாரால மாத்த முடியும்? சொல்லு பார்க்கல நீயே. யாகவா என்கிட்ட கொடுத்துரு, நாங்க எங்கேயாவது போயிடுறோம். எனக்கு பிரச்சனையே இல்லாம போயிட்டு இருந்துச்சு. முதல் பிரச்சனை அது நீ. நான் பண்ண 2 தப்பு. முதல்ல அவ உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னப்ப கண்டிக்காம ஒத்துக்கிட்டேன்ல, அது. 2வது தப்பு, நீங்க வெளியே கண்டபடி சுத்துறது தெரிஞ்சோம் கண்டுக்காம இருந்தல, அது. பிரச்சனைக்கு முடிவு உன்னை கொல்றது. ஏன்பா இவ்வளோ லேட்டு? தூக்கம் வரதில்லாமா, அதனாலதான் டாக்டர் கிட்ட எழுதி தூக்க மாத்திரை வாங்கிட்டு வந்தேன். பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, பொண்ணு முழுகாம இருக்கா. பழகிறது ஒருத்தவங்க, படுக்கிறது ஒருத்தவங்க. நீ கண்டவங்க கூட சூத்து என்ன கருமோ பண்ணு. என்னமாச்சு? என்னம்மா, பால் கொட்டிருச்சா?
காம வெறி பிடிச்ச நாயே. முட்டி போடுறா, முட்டி போடுறா, முட்டி போடுறா. கரெக்ட் தான்டா. பெத்த பிள்ளையா இருந்தா இப்படி பண்ணிருப்பியா? வளர்த்த பிள்ளைன்றனால தானே என்கிட்ட நீ தப்பா நடந்துக்கிட்ட. தீனா, என்ன யாகவா சொல்ற? இவனை சும்மா விடக்கூடாது. போலீஸ் கால் பண்ணி யாகவா. எதுக்கு தீனா? இவனை ஜெயிலுக்கு அனுப்பி 3 வேளையும் உருண்டை சோறு கொடுக்க சொல்றியா? இவனுக்கு இப்பவே இங்கேயே முடிவு கட்டணும். நானும் எங்க அம்மாவும் பண்ண 2 தப்பு. முதல் தப்பு, எங்க அம்மா உன்னை 2ஆவதா கல்யாணம் பண்ணது. 2வது தப்பு, நான் உன்னை வளர்த்த அப்பாவா பார்க்காம பெத்த அப்பாவா பார்த்தது. எங்க அம்மா உன்னை 2ஆவதா கல்யாணம் பண்ணணும். நீ பெத்த பொண்ணுன்னு பார்க்காம என்னை அனுபவிக்கணும். உன் காண்ட மூட்டையாகி நான் ப்ரெக்னென்ட் ஆகணும். அதுக்கு காரணம் எங்க அப்பா தான் எனக்கே தெரியணும். நான் உன் கொலையா இருக்கணும் அப்படின்னு விதியை யாரால மாற்ற முடியும் சொல்லு பார்க்கலாம். எது, நீ பிரெக்னன்ட்டா? ஆமாண்டா. எங்க அப்பா பண்ண காரியத்தை சொல்ல எனக்கே பெருமையா இருக்கு. அடச்சி, ஒரு சின்ன பலூன் உனக்கு எதிரியா இருக்கும்னு நீ நினைக்கலல்ல? உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு தான் நைட்டு டார்ச் அடிச்சு கூப்பிட நிறைய பேர் இருக்காங்கல்ல, அங்க போக வேண்டியது தானே. காமம் தலைக்கேறுது, அறுத்துட்டா பிரச்சனை இல்லைல்ல. யாகவா, எதுவும் பண்ணிடாத யாகவா. வேணாம் வேணாம், என்ன எதுவும் பண்ணிடாத யாகவா. வேணாம் யாகவா. யாகவா, பக்கத்துல வராத தீனா. நான் சொல்றது அங்கேயே இருந்து கேளு. தப்புதாம்மா. என்ன சந்தேகப்படாதடா. பார்த்தல்ல, இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லடா. இப்ப நம்புறியா என்ன? உன்னை நம்பாம தள்ளி போன தப்புதான். இப்ப நடந்தது கூட தற்காப்புக்காக நடந்த மாதிரி மாத்திரலாம். எந்த பிரச்சனையும் இல்லம்மா. என்னடா பேசுற? இப்படி ஒரு குழந்தை பிறந்து வளரக்கூடாது, அதுவும் என் வயித்துல. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா. அந்த குழந்தைய நம்ம வளர்க்கல யாகவா. டே ஃப்ராடு, இப்போ உன்னை கூப்பிட்டது என் மேல தப்பில்லைன்னு நம்ப வைக்கதான். அவன் தான் என்கிட்ட தப்பா நடந்துக்கிறான்னு தெரிஞ்ச உடனே நான் செத்துட்டேன்டா. பக்கத்துல வராத, பக்கத்துல வராத. நான் வரல. நான் சொல்றது அங்கே இருந்து கொஞ்சம் கேளு. நம்ம கொஞ்சம் நினைச்சு பாரு. மேல உயிரே வச்சிருக்கேன், என்ன விட்டு போறேன்னு சொல்றியாகவா? இப்படி ஒரு அசிங்கம் நடந்ததுக்கு அப்புறம் நான் எதுக்குடா உயிரோட இருக்கணும்? உனக்கு வேற லைஃப் இருக்குடா. ஆனா என்னை விடலாம் லவ் அண்ட் கேர் யாரும் இருக்க மாட்டாங்க. என்ன நினைச்சுக்கிட்டே இருடா. என்ன பண்ண போற யாகவா? யாகவா வேணாம். நான் செத்தாலும் உன் கூடவே தான்டா இருப்பேன். ஐ லவ் யூ டா ஃப்ராடு. யாகவா, தப்பு பண்ணிட்டியே யாகவா, தப்பு பண்ணிட்டியே. நம்ம ஒன்னா வாழணும்னு அத்தனை தடவை சொல்லி தப்பு பண்ணிட்டியே யாகவா. இனி யாரடி என் கூட சண்டை போட்டு பேசுவா? உன்னை போய் சந்தேகப்பட்டேனடி. கண்ணத்து வந்து என்ன பாருடி யாகவா.